Vanakkam. My name is Nagarajan, CEO and founder of Glitz of Facility Management and Hospitality Credit Solutions. I am a hardcore hotelier. 25 years na hotel industry la vandu vela seidhan nanu. So adukapparama start panna company da indha rendu companyum. Hospitality Credit Solution and company vandu purely a training company. So நாங்க என்ன பண்றோம்னா we are doing a training for Tamil Nadu tourism. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறோம். தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டல்ல நாங்க இருக்கோம் நாங்க. So we going to do how to clean the room என்ற ஒரு ப்ராசஸை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் ட்ரைனிங் பண்ண போகிறோம். தட்ஸ் வாட் வி ஆர் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தமிழ்நாடு டூரிசம். வணக்கம். வணக்கம் சார். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த டே டுடே. குரூமிங் செக்கோட நீங்கள் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் குரூமிங் எடுக்கணும். எல்லா ஸ்டாஃபுமே வரிசையில் நிற்க வச்சுட்டு அவங்க ப்ராப்பராக யூனிஃபார்ம் பண்ணிக்காங்களா, க்ளீனாக இருக்குதா, ஷேவ் பண்ணியிருக்காங்களா, நெயில்ஸ் எல்லாம் வெட்டியிருக்காங்களா, ஹேர் கட் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, பாடி ஆர்டர் இல்லாமல் அவங்க பாடி ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்களா, ஷூஸ் பாலிஷ் பண்ணியிருக்காங்களா, சாக்ஸ் போட்டிருக்காங்களா, இது எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேனேஜரும் சூப்பர்வைசரும் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி இது எல்லாம் ஓகே ஆன பிறகு தான் அவங்க டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாம் கஸ்டமரை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஸ்டெப், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், ரூம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம கிளீனிங்க்கு. அப்போ என்ன தேவை? ஒரு அழகான ட்ராலியில் லினன்னு, கெமிக்கல்ஸ், டூல்ஸு, கார்பேஜ் பேக் எல்லாம் செட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டெப் 3, ஒரு ரூம் பாய் ட்ராலி கொண்டு வந்தாச்சு. இப்போ ரூம் உள்ள போகிறாரு. தடபடன்னு ரூம் திறந்துடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நாக் பண்ணணும். கெஸ்ட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ப்ரொசீஜர் படி ஒரு 3 தடவை ஹவுஸ்கீப்பிங்னு ஒரு தடவையும் ஹவுஸ்கீப்பிங்னு தட்டும் போது ஒரு 4 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க திறந்தாங்கன்னா நீங்கள் ஹவுஸ் கீப்பிங்க்கு கிளீனிங் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா, யாரும் இல்லைன்னா அதுக்கப்புறம் மெதுவாக டோரை திறந்து ஹவுஸ் கீப்பிங் சொல்லிட்டு டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 5th ஸ்டெப், இப்போ ரூம் உள்ள நீங்கள் வந்தாச்சு. முதல் வேலை நீங்கள் பண்ண வேண்டியது, உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த கர்ட்டனை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி விடுங்க, காற்று உள்ளே வர விடுங்க. அதுக்கப்புறம் ரூம் வெளிச்சமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, அந்த ரூமில் இப்போ செக் அவுட் ரூமாக இருந்துச்சு, கெஸ்ட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி ரூமாக இருந்ததுன்னா முதல்ல ரூமில் ஏதாவது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் இருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுனா கெஸ்ட் ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு ஹெட்ஃபோன் போட்டு போயிருப்பாங்க, ட்ரெஸ் ஏதாவது விட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா முதல் வழியாக அதை பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, ரூமில் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா என்றதையும் நீங்கள் பார்க்கணும். சில சமயங்களில் சில கெஸ்ட்டு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அதனால ஹவுஸ் கீப்பிங் இருக்கவங்க அதை பார்க்க வேண்டியது அவங்களோட கடமை. எக்ஸாம்பிள், ரிமோட் உடஞ்சி போச்சு, ரிமோட்டே மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஒரு கப்பு காணும், இது எல்லாமே அந்த ஹவுஸ் கீப்பிங் அசோசியேட் எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரூமில் ஏதாவது ஜாப் ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கணும் இதை. அப்போதான் ரூம் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஜாப் ஆர்டரை அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் முடிப்பாங்க. எக்ஸாம்பிள், உள்ள வரீங்க, பல்ப் ஃபியூஸ்ட்னு இருக்கலாம், ஏதாவது பெயிண்டிங் போயிருக்கலாம், இல்லை ஏசி ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஃபேன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் இம்மீடியட்டாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அதாவது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க அவேர் ஆகிடுவாங்க. அப்போ நீங்கள் ரூம் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே வந்துடுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரூமில் இருக்கக்கூடிய கார்பேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண பாருங்கள். முதல்ல அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரூமில் இருக்க கார்பேஜை கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு முதல்ல உங்கள் வெளியே இருக்கக்கூடிய கார்பேஜ் பின்னில் அதை போட்டுடுங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய சாயில் லினன், அதாவது யூஸ் பண்ண லினன் இருக்கும் பார்த்தீங்களா, பாத்ரூமில் பாத் டவல், ஹேண்ட் டவல், ஃபேஸ் டவல், பாத் மேட், இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கள். எடுத்து நீங்கள் ட்ராலி இருக்கக்கூடிய சாயில் லினன் கவரில் போட்டுடுங்க. அதேமாதிரி பெட் லினன், லைக் பெட்ஷீட்ஸு, டூவே கவர், பில்லோ கவர், அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் சாயில் லினனை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணதால பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுக்கு பெல் பாய் மேலே உங்ககிட்ட லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டை கலெக்ட் பண்ணிட்டு கெஸ்ட் எடுத்து கொடுக்க போயிட்டாரு. ஸோ கெஸ்ட்டு ஹாப்பி. ஸோ நம்ம கரெக்டான ஜாப் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று விஷயம் பாருங்கள், கரெக்டான சமயத்தில் நீங்கள் ஜாப் ஆர்டரை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ரூம் பண்ண நேரத்துலேயே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஃபேனை சரி பண்ணிட்டாங்க, உங்களுடைய ஃபியூஸான லைட்டையும் சரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன நடக்குதுன்னா, நம்ம ப்ரொசீஜராக போனால் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகே, இப்போ ஒரு மேஜரான ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் செட் பண்ணுறதுக்கு வேண்டியதெல்லாம் முதல்ல பண்ணிட்டோம். இப்போது நம்ம பெட் மேக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பெட் மேக்கிங் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ராலிலேருந்து ஃப்ரெஷ் லினனை கொண்டு வாங்க. ஸ்டெயின் இல்லாமல் ஃப்ரெஷ் லினன் இருக்கணும். அதை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு அருமையாக பெட் மேக்கிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெட் மேக்கிங் முடித்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா,
ரூமை ப்ராப்பராக டஸ்டிங் பண்ணுங்க. டஸ்டிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்தது ரூமை நல்லா வேக்யூம் பண்ணுங்க. இந்த 3 ப்ரொசீஜரையும் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் 3த்தையும் மாறிடக்கூடாது. பெட் மேக்கிங் பண்ணணும், டஸ்டிங் பண்ணணும், வேக்யூம் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ பெட் மேக்கிங் பண்ணியாச்சு, ரூமை வந்து வேக்யூம் போட்டாச்சு, டஸ்டிங் பண்ணியாச்சு. கையோட அம்யூனிட்டிஸ் எல்லாம் ரெப்ளனிஷ் பண்ணிடுங்க. லைக் வாட்டர் பாட்டில் வைக்கிறது, ஹேங்கர் வைக்கிறது, லாண்ட்ரி ப்ரைஸ் லிஸ்ட் வைக்கிறது, என்வலப் வைக்கிறது, பிளட்டர் ஹெட் வைக்கிறது, ரூம்ல வர வேண்டிய அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெப்ளனிஷ் பண்ணிட்டு மேக் ஷுர் எல்லாம் வச்சுட்டீங்கன்னு தீர்மானம் பண்ணிடுங்க. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ 60% வேலையை முடிச்சிட்டோம். பெட் மேக்கிங் பண்ணியாச்சு, ரூம் மேட் இதெல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்ரூம் உள்ள போகணும். பாத்ரூம்ல போகும்போது உங்களோட கேடிகேட்டை எடுத்துக்கிட்டு நீங்க பாத்ரூம்ல போங்க. கேடிகேட்னா என்னது? உங்களோட கிளீனிங் கெமிக்கல்ஸ், டூல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போற வைக்கக்கூடிய ஐட்டம் தான் கேடிகேட். அதை எடுத்துட்டு உள்ள போலாமா? இப்போ கேடிகேட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ பாத்ரூமை கிளீன் பண்ண போறோம். பாத்ரூம்ல எதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும், எதை நெக்ஸ்ட் கிளீன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தீர்மானம் பண்ணணும். நீங்க முதல் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய WC கிளீன் பண்ணணும். அதாவது டாய்லெட் பவுல கிளீன் பண்ணணும். அதுக்கு R6 சொல்லக்கூடிய WC கிளீனர் கெமிக்கலை நீங்க ஃபர்ஸ்ட் அதில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அந்த கெமிக்கலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 10 நிமிஷம் கட்டாயம் நீங்க அந்த கெமிக்கல் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு நீங்க விடணும். உடனே போட்டுட்டு உடனே ப்ரஷ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க அதை லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ மூவ் ஆன இடம்னா ஷவர் ஏரியா. ஷவர் ஏரியாவில் போயிட்டு உங்க ஷவர் ஏரியாவை கிளீன் பண்ணுங்க. நீங்க வால்ஸை கிளீன் பண்ணணும், ஷவர் ஏரியா ஷெல்ஃபை கிளீன் பண்ணணும், ஷவர் ஏரியா ஃப்ளோரை கிளீன் பண்ணணும். இதை முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நீங்க வேனிட்டி கவுண்டர், அதாவது வாஷ் பேஷன் கவுண்டருக்கு போகணும். அங்கே போயிட்டு வாஷ் பேஷன் கவுண்டரில் வாஷ் பேஷனை நீங்கள் க்ளீன் பண்ணணும். கெமிக்கல் வச்சு ஃப்ளோ அதில் இருக்கக்கூடிய கவுண்டரை நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுக்கு மிரர்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த நேரங்களில் அந்த கெமிக்கல் அந்த WCயில் ரியாக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் WCயில் வந்துட்டு நீங்கள் WC ப்ரஷ் வச்சு அழகாக க்ளீன் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு நீங்கள் WCயை துடைக்கணும். எதில் துடைப்பீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்குன்னு தனியாக ஒரு டஸ்டர் இருக்கணும். அந்த டஸ்டரை வச்சு நம்ம க்ளீனாக துடைச்சிட்டு WCயை வந்து நீங்கள் மூடிடணும். ஸோ இப்போ நீங்கள் ஷவர் ஏரியா க்ளீன் பண்ணிட்டீங்க, வாஷ் பேஷன் கவுண்டர் க்ளீன் பண்ணிட்டீங்க, WCயும் க்ளீன் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பு, பாத்ரூம் ஃப்ளோரை நல்லா துடைச்சிட்டு முடியெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பாத்ரூமை விட்டு வெளியே வரணும். ஸோ இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணாமல் இருக்கிறோம், ரூம்ல இருக்கக்கூடிய ஃப்ளோரை வந்து மாப் அடிக்கணும். ஏன் இது முதல்ல அடிக்க வேணாம் சொன்னா, இப்போ பாத்ரூம் கிளீன் பண்ணுவீங்க, வெளியே ஈரக்காலோட வருவீங்க. அதனால இந்த ஸ்டெப் லாஸ்டா நீங்க பண்ணணும். ஸோ ரூமை வந்து நீங்க தரோவா நீங்க மாப் அடிச்சு சுத்தமா அப்படியே நீங்க வெளியே வரணும். ஸோ உங்களுடைய என்டையர் கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு இதோட உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, உள்ள போயிட்டு ஃபைனலா ஒரு செக் பண்ணணும். எங்கேயாவது டஸ்டிங் பண்ணா முட்டனா, ஏதாவது ரெப்ளனிஷ் பண்ணா முட்டனா, அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிக்கிங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உடனே கால் பண்ணி ஹவுஸ் கீப்பிங்கில் உங்க மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இது மாதிரி மேம் நான் ரூம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா ரூம் செக் பண்றதுக்கு மேனேஜர் ஹவுஸ் கீப்பிங்லேருந்து வருவாங்க. வந்து ரூமை செக் பண்ணிட்டு கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவர் க்ளீன் பண்ணிக்கிறாரு, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னா அந்த ரூமை வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கேன் கிவ் த ரூம் டு த கெஸ்ட். இதுதான் ப்ரொசீஜர்.